எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய பேக் போனாக இயங்கிக்கிட்டு இருக்க சவுதி அராம்கோ பற்றியும் அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் பிளானான விஷன் 2030 பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ்னு சொன்னாலே கூகுள், மெட்டா, அமேசான், ஆப்பிள் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் சவுதி அராம்கோவும் உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிகளில் ஒன்று. இந்த ஏர்லி 1900s சவுதி அரேபியா ஒரு ஏழ்மையான நாடாக தான் இருந்தது. அந்த பிறகு 1933 அமெரிக்காவுடைய ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிஃபோர்னியா என்ற கம்பெனியோட டைப் பண்ணி ஒரு ஆயில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சவுதி அரேபியா. இதை சவுதி அரேபியாவால் தனியாக செய்ய முடியாமல் போன காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட அந்த சமயத்தில் ஃபைனான்ஸ், டெக்னாலஜி, மேன் பவர்னு சொல்லி எந்த விஷயமுமே இல்லை. ஸோ இதனால தான் அமெரிக்கன் கம்பெனியோட டைப்பில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பிறகு 1938 தஹ்ரானில் மேஜரான ஆயில் ரிசர்வ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எந்த அளவுக்குனா 250 பில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு ஆயில் ரிசர்வ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது தொடர்ந்து கிராஜுவலாக இதோட ஓனர்ஷிப்பை சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இன்றைக்கி சவுதி அராம்கோ ஒரு நாளைக்கு 10 மில்லியன் பேரல் அளவுக்கு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுற ஆயிலே 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே தான். ஸோ இந்தியா கன்சியூம் பண்ணுற அளவை விட 2 மடங்கு ஒரு நாளைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அராம்கோ. அது மட்டும் இல்லாமல் சைனா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா. இப்போ நாம் சவுதி அராம்கோனுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோ காஸ்ட்டில் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அராம்கோ. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசிவான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கிறதுனால இன்னொரு அரை நூற்றாண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்கும் சவுதி அராம்கோ. க்ரூட் ஆயில், கேஸ்னு ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன் ரிஃபைனரிஸ், கவர்மெண்ட் பேக்டு மோனோபோலின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கு சவுதி அராம்கோ. எல்லாத்துக்கும் மேலே இதில் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே சவுதி அரேபியாவுடைய கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சவுதி அரேபியாவுடைய ஹெல்த் கேர், எஜுகேஷன், பப்ளிக் ஸ்கீம்ஸ், டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி எல்லாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா. ஸோ இதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுதி அராம்கோ சவுதி அரேபியாவுடைய ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா இதை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். இன்புட், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அவுட்புட். இன்புட் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆயில் அண்ட் கேஸ், ஹியூஜ் கேபிட்டல், டெக்னாலஜி, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், கவர்மெண்ட் சப்போர்ட். இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது 2 விதமாக பிரியும். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனும், டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ரிஃபைனிங்கும் நடக்கும். இதோட கெமிக்கல் மேனுஃபேக்சரிங், கார்பன் ரிடக்ஷன் டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்னு சொல்லி இவ்வளோவும் இந்த ஆப்ரேஷன்ஸை சவுதி அராம்கோ சொந்தமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து அவுட்புட், வாட் தே ப்ரொடியூஸ். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், பெட்ரோல், டீசல், ஜெட் ஃபியூல்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சவுதி அராம்கோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் சவுதி அராம்கோ யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் மாடலை கையாளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது, அதை ஒருத்தர் வாங்கிப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஹோப்பில் இல்லாமல் அவங்களுடைய ஓன் ஆயில், ஓன் ரிஃபைனரிஸ், ஓன் கெமிக்கல்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்களாவே விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுதி அராம்கோ 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் 400க்கும் அதிகமான சப்சிடரிஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலிமா 75,000க்கும் அதிகமான எம்ப்ளாயீஸோட இயங்கிக்கிட்டு இருக்குது சவுதி அராம்கோ. ஸோ இப்போ எண்ணெய் வளத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தேசம் எதுக்காக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான், அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்து சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு டவுட் வரும். ஸோ இதுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஆயில் மேலே இருக்கிற டிபெண்டன்சி குறைக்கணும், புதிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும், குளோபல் டேலண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லண்டன், நியூயார்க் மாதிரியான குளோபல் சிட்டிஸோட கம்பீட் பண்ணணும். இந்த மாதிரியான ரீசன்ஸால் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா. இந்த ப்ராஜெக்ட்காக $500 பில்லியன் அமெரிக்கன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த விஷன் 2030 ப்ராஜெக்ட்காக. இந்த நியூம் சிட்டி 4 மெயின் பார்ட்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு த லைன், செகண்ட் ஆக்சிகன், தேர்ட் ட்ராஜனா, ஃபோர்த் சிண்டலா. இது 4 என்னென்னன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த லைன். இது 170 கிலோமீட்டருக்கான ஒரு லாங் லீனியர் சிட்டி. இது 100% பவர்ட் பை ரெனியூவபிள் எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஏஐ பேஸ்டு ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உருவாக போகிற ஒரு சிட்டி. எல்லாத்துக்கும் மேலே எல்லாமே 5 நிமிஷத்தில் ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரி இது டிசைன் பண்ண போகிறாங்க. இதில் காரோ தெருக்களோ எதுவுமே இருக்க போகிறதில்ல, 0 கார்பன் எமிஷனுக்காக. இந்த சிட்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் பீப்புள் வரைக்கும் இந்த சிட்டியில் இருக்குன்னா. ஸோ இதுதான் இதோட கெப்பாசிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிகன். இது ஒரு போர்ட் பேஸ்ட் எக்கானமி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் இண்டஸ்ட்ரியல் சிட்டியாகவும் 100% ஏஐ ட்ரிவன் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸோட ஸ்மார்ட் ஆட்டோமேட்டட் போர்ட்ஸ், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும், ரோபோட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, லாஜிஸ்டிக்ஸ் மாதிரியான செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆக்சிகன் சியூஎஸ் கேனல் கிட்ட இருக்கிற இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூட்ஸோட கனெக்ட் ஆகுது. இது ஆக்சிகனுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ராஜனா. இது டெசர்ட் மவுண்டன்ஸில் மவுண்டன் டூரிசம் சிட்டியாக பில்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் 2029 ஏஷியன் வின்டர் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணுற பிளான்ல இருக்காங்க சவுதி அரேபியா. மவுண்டெயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், அவுட்டோர் ஸ்கீயிங் ரெசார்ட்ஸ், லக்ஸரி ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இந்த ட்ராஜனால் இருக்க போகுது. ஸோ இந்த ட்ராஜனால் ஒரு வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சிண்டலா. இது அல்ட்ரா லக்ஸரி டூரிசம் பேஸ்டு ஒரு எக்கானமியாக உருவாக போகுது. ரெட் சீயில் லக்ஸரி ஐலாண்ட் ரெசார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ்க்கான லார்ஜ் யார்ட்ஸ், குளோபல் எலிட் டூரிசம் அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் இது டிசைன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி ஷாப்பிங் சென்டர்ஸ், கால்ஃப் கிளப்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஹப்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸோட உருவாக போகுது சிண்டலா. வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சிண்டலாவில். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.